பண்ணவே தான் ஆரம்பிக்கணும். இன்னைக்கு நம்ம ஒரு நான்வெஜ் ரெசிபி பார்க்க போகிறோம். ஆட்டு ரத்தத்தை வச்சு ரத்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் எடுத்து ஸ்டவ்ல வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நான் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம், ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் அலாதியாக இருக்கும். அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எண்ணெயோட நல்லா வதக்கி விடுங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 7-8 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதில் 2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் இதோட நல்லா வதக்கி விடுங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு ஒரு அரை முடி தேங்காய் எடுத்துக்கோங்க. 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி. மிக்சி ஜாரில் 4 பல்லு பூண்டை ஃபஸ்ட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இஞ்சி சேர்த்துக்கோங்க. அரை முடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன், அதை நான் இதோட சேர்த்துக்கிட்டேங்க. அடுத்து நம்ம வதக்கணும் பார்த்தீங்களா, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சோம்பு, அதே எல்லாத்தையும் இதோட சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணுங்களா அதை. அடுத்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் சூடானோடனே கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்குங்க இந்த ரத்த குழம்புக்கு. ஸோ கொஞ்சம் கூடுதலாகவே கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதோடைய ஒரு சின்ன துண்டு பட்டை, அடுத்து 2 கிராம்பு சேர்த்து எல்லாம் நல்லா பொரியட்டுங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் செவக்கிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே நல்லா பொரிஞ்சு செவந்திருக்கு. இதில் கொஞ்சம் ஒரு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து பொரியட்டுங்க. ரத்தம் சில கடையில் பார்த்தீங்கன்னா அப்படியே பீஸ் மாதிரி ரத்தம் கொடுப்பாங்க. அதை நல்லா கையில் பிசைஞ்சு விட்டுங்க. அது நல்லா கரைச்சி விட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு குழம்பு வைக்க ஈஸியாக இருக்கும். ஆனால் சில கடையில் பார்த்தீங்கன்னா தண்ணியாகவே இருக்கும். ஸோ அதை நீங்கள் லேசாக பிசைஞ்சு விட்டால் போதும். ஸோ இதுவும் அதோட நம்ம சேர்த்துக்கிறோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு கழுவி ஊற்றிடுங்க. இப்போ நீங்கள் நல்லா அது சுண்ட பார்த்தீங்கன்னா கலர் அப்படியே சேஞ்ச் ஆகும், நல்லா ப்ரௌன் கலரில் வருங்க. ஸோ இதுக்கேற்ற உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா ரத்தத்தில் சில கடையில் உப்பு போட்டிருப்பாங்க, கேட்டு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப ஜாஸ்தியாகிடும் உப்பு. ஸோ உப்பையும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. எல்லா பக்கமும் உப்பு கரையிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இதோட நம்ம சேர்த்துக்க வேண்டியதான். திரும்பி நான் சொல்கிறேன் இதில் என்னென்ன சேர்த்தோன்னு. அரை முடி தேங்காய், இஞ்சி சின்ன இஞ்சி, அடுத்து பார்த்திங்கன்னா 4 பல்லு பூண்டு, அடுத்து நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சோம்பு, இது 4த்தையும் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அதையும் இதோட சேர்த்துக்கணுங்க. சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சது தான் நான் இப்போ இந்த விழுகை தான் நான் இதோட சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அந்த பேஸ்ட்டில் கொத்தமல்லி தூளும் சேர்க்கணுங்க, மறந்துடாதீங்க. அப்போ தான் நல்லா நைஸாக பேஸ்ட் ஆகும். இப்போ நம்ம எல்லாம் சேர்த்து நல்லா கொதி வருது பாருங்கள். கொதி அடங்குற வரைக்கும் நல்லா ஃபாஸ்ட்லேயே வச்சுக்கோங்க. கொதி அடங்கினதுக்கப்புறம் சூப்பராக நம்ம ரத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இதை சூடான இட்லிக்கோ இல்லை தோசைக்கோ வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பர் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.